ஒரு டீச்சர் கிளாஸில் ஒரு லெசன் எடுக்க வர்றதுக்கு முன்னாடி பிளானிங்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்ன நம்ம இன்றைக்கி சொல்லித்தர போகிறோம், ஏன் அதை பசங்களுக்கு சொல்லித்தரணும், அண்ட் எப்படி சொல்லித்தர போகிறோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொன்னால் புரியும், இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணிட்டு தான் சொல்லி தருவாங்க. எதுவுமே எல்லாமே சிலபஸ்க்குள்ளே இருக்கிறத தான், அந்த கரிக்குலத்துக்குள்ளே அந்த ஸ்கூலில் என்ன கரிக்குலம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க டீச்சிங் இருக்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கரிக்குலம் டிசைன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி அவங்க பண்ணுற பிளானிங் ப்ராசஸ் எல்லாத்தையும். ஸோ இன்னைக்கு கரிக்குலம் டிசைன்லேருந்து கரிக்குலம் அப்ரோச்சஸ் வரைக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து செம் 4க்கான ஒரு கிராஷ் கோர்ஸ் வீடியோ நாலேஜ் அண்ட் கரிக்குலம் பேப்பரில் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 3 நம்ம இதில் கவர் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் 10 மார்க் பார்த்துடலாம். 5 மார்க் 5 மதிப்பெண் வினாக்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஏஜென்சிஸ் இன்வால்வ்டு in the organization of knowledge in schools? பள்ளிகளில் அறிவை ஒழுங்கமைப்பதில் ஈடுபடும் முகமைகளின் பயன்கள் யாவை? Explain the components of curriculum design. பாடத்திட்ட வடிவமைப்பின் கூறுகளை விளக்குக. Why does misalignment matter in curriculum development? பாடத்திட்ட வளர்ச்சியில் ஒத்திசைவின்மை ஏன் முக்கியமான பிரச்சனையாகும்? Explain the components of curriculum design. பாடத்திட்ட வடிவமைப்பின் கூறுகளை விளக்குக. 10 மார்க் பார்க்கலாம். 10 மதிப்பெண் வினாக்கள். What is curriculum design? Explain the various design dimensions of the curriculum design. பாடத்திட்ட வடிவமைப்பு என்றால் என்ன? பாடத்திட்ட வடிவமைப்பின் பல்வேறு பரிமாணங்களை விளக்குக. Give the meaning of knowledge organization and explain the forms of knowledge. அறிவை ஒழுங்கமைத்தல் என்பதன் பொருளை கூறி அறிவின் வடிவங்களை விளக்குக. அடுத்து enumerate the issues in curriculum alignment. பாடத்திட்ட ஒத்திசைவில் உள்ள சிக்கல்களை பட்டியலிடுக. What are the theories? Theories important actually of curriculum design. Bring out the salient features of it. பாடத்திட்ட வடிவமைப்பு கோட்பாடுகளை யாவைன்னு கேட்குறாங்க. ஒவ்வொன்றின் முக்கிய அம்சங்களை விளக்குக. What are the theories of curriculum design? Bring out the salient features. திருப்பி அதே கொஷின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதான் இது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். Estimate the present national education policy in the organization of knowledge. அறிவை ஒழுங்கமைப்பதில் தற்போதைய தேசிய கல்விக் கொள்கையின் பங்கை மதிப்பீடு செய்க. ஸோ இதில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா, கரிக்குலம் டிசைன் பற்றி நான் மெயினாக சொல்கிறேன், ஏன்னா அது ரிப்பீட் ஆயிருக்கு. தியரிஸ் ஆஃப் கரிக்குலம் டிசைன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் நாலேஜ் பற்றி பார்க்கலாம். பாடத்திட்ட வடிவமைப்பு கோட்பாடுகள், அறிவை ஒழுங்கமைத்தல், இதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் கரிக்குலம் டிசைன். பாடத்திட்ட வடிவமைப்பு, அதோட டெஃபினிஷன், அதாவது வரையறை என்னது? இட் இஸ் த சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எய்ம்ஸ், கண்டென்ட் அண்ட் டீச்சிங் மெத்தட்ஸ் அண்ட் எவாலுவேஷன். இது எல்லாத்தையுமே ஒரு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது. நோக்கங்கள், பாடப்பொருள், கற்பித்தல் முறைகள் மற்றும் மதிப்பீட்டை முறையாக அமைத்தலே பாடத்திட்ட வடிவமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணுற மாதிரி, டீச்சிங்க்கு முன்னாடி ரெடி பண்ணுற ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன வந்து கற்பிக்க போகிறோம், என்ன சொல்லித்தர போகிறோம், எப்படி சொல்லித்தர போகிறோம், எப்படி எவால்வேட் அதை செய்ய போகிறோம், இது எல்லாத்தையும் முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணி வைக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the 4 questions you have to remember. நீங்கள் எஸ்ஏ டைப்பில் இது கேட்டாங்க அப்படின்னா, அவ்வளோ 5 மார்க்கில் கேட்டாங்கன்னாலோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. why, what, how, what achieved. டீச்சிங் முடிஞ்ச பின்னாடி அந்த டீச்சிங் எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்றத இல்லை அப்படின்றத எப்படி செக் பண்ணுவீங்க? எவாலுவேஷன் மூலமாக தான். என்ன அடையப்பட்டது, மதிப்பீடு பண்ணணும் கண்டிப்பாக. ஹவு டு டீச், மெத்தட்ஸ். வாட் டு டீச்சில் கண்டென்ட். வை டு டீச்சில் எய்ம்ஸ். ஏன், என்ன, எவ்வாறு, என்ன அடையப்பட்டது. இந்த 4 questions இந்த எஸ்ஏ டைப்பில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கம்மிங் டு த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த கரிக்குலம் டிசைன். பாடத்திட்ட வடிவமைப்பின் கூறுகள் அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், நோக்கங்கள் மற்றும் குறிக்கோள்கள். எக்ஸ்பெக்டட் லேர்னிங்
அவுட்கம், அதாவது என்ன வந்து அவங்க கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது. எதிர்பார்க்கப்படும் கற்றல் விளைவுகள் பேஸ்ட் ஆன் லேர்னர் அண்ட் சோஷியல் நீட், மாணவர் மற்றும் சமூக தேவைகளை பொறுத்து கைட் கண்டென்ட் அண்ட் மெத்தட்ஸ், மாடப்பொருள் மற்றும் முறைகளுக்கு வழிகாட்டுதல். அதுக்காக நமக்கு கரிக்குலம் டிசைன் அப்படின்றது ஒன்று வேணும். அண்ட் கண்டென்ட் ஆர் பாடப்பொருள், ஃபேக்ட்ஸ் உண்மைகள், கான்செப்ட்ஸ் கருத்துக்கள், பிரின்சிபல்ஸ் கொள்கைகள், ஸ்கில்ஸ் திறன்கள், வேல்யூஸ் விழுமியங்கள். ஸோ இதுவும் ஒரு காம்பனண்ட் ஆஃப் கரிக்குலம் டிசைன் தான், அதாவது பாடத்திட்ட வடிவமைப்பின் கூறுகளில் ஒன்று. மூணாவது பார்த்தீங்கன்னா லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ்க்காக கற்றல் அனுபவங்கள். ஏன்னா அதில் ஆக்டிவிட்டிஸ் செயல்பாடுகள் கொடுத்துருப்பாங்க, ப்ராஜெக்ட்ஸ் திட்டப்பணிகள், எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பரிசோதனைகள், லேர்னிங் பை டூயிங் செய்து கற்றுக்கிறது, இதை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. அதுக்காகவும் நமக்கு தேவை. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா எவால்வேஷன் மதிப்பீடு, மெஷர்மெண்ட் ஆஃப் த அச்சீவ்மெண்ட் அடைவுகளை அளவிடுதல், செக்ஸ் த டீச்சிங் எஃபெக்டிவ்னஸ் கற்பித்தல் திறனை அறிதல், ப்ரொவைட்ஸ் த ஃபீட்பேக் பின்னூட்டம் வழங்குதல், ஹெல்ப்ஸ் த இம்ப்ரூவ்மெண்ட் முன்னேற்றத்திற்கு உதவுதல். இது எவால்வேஷன் காம்பனண்ட்ல நம்ம பண்றோம். அண்ட் லேர்னர் அண்ட் சோஷியல் நீட்ஸ்ல மாணவர் மற்றும் சமூக தேவைகள்ல லேர்னர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எபிலிட்டி, மாணவர் ஆர்வம் மற்றும் திறன், சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன் இந்த சமூகம் என்ன எதிர்பார்க்குது, சமூக எதிர்பார்ப்புகள், இண்டிவிஜுவல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் தனி நபராகவும் சமூகமாகவும் வளர்ச்சிக்காக. ஸோ இதுதான் காம்பனன்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரிக்குலம் டிசைன் பாடத்திட்ட வடிவமைப்பு, சோர்சஸ் அண்ட் டிசைன் டைமென்ஷன் ஆதாரங்கள் மற்றும் வடிவமைப்பு பரிமாணங்கள் பற்றி பார்க்கலாம். சோர்சஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பாடத்திட்ட வடிவமைப்பின் ஆதாரங்கள் சயின்ஸ். இப்போ பிளாஸ்டிக் பொல்யூஷன் சொசைட்டியில் அதிகமாக இருக்குது. என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் பற்றின ஒரு டாபிக் ஸ்கூல் கரிக்குலத்தில் நீங்கள் அதனால இன்க்ளூட் பண்ணுவீங்க, ஏன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கனால. ஏன்னா பிளாஸ்டிக் பிரச்சனை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காக ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். பிளாஸ்டிக்குன்னு இல்லை, பொல்யூஷன் பற்றி, ஓசோன் டெப்ளீட் ஆகுறது, இது எல்லாம் என்வரான்மெண்ட் பற்றி அவேர்னஸ் எப்படி இருந்தாலும் நீங்கள் கொண்டு வரலாம். மரம் நம்ம எல்லாம் அழிக்கிறோம், கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய இதை நீங்கள் கரிக்குலத்தில் கொண்டு வரலாம். ஸோ அதில் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து சோர்சஸில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அறிவியல். அதில் வந்து என்னெல்லாம் வரும்னா அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்டேஷன், மெஷர்மெண்ட், லாஜிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், கவனித்தல், பரிசோதனை, அளவிடுதல், தர்க்க சிந்தனை, சிக்கல் தீர்த்தல். இது ஒன்று. இன்னொரு எங்கேருந்து நம்ம சோர்ஸ் எடுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா சொசைட்டியிலேருந்து. சொசைட்டிக்கு என்ன தேவையாக இருக்குது அந்த மாதிரி ஒரு கரிக்குலம் டிசைன் பண்ணுறது. கல்ச்சர் பண்பாடு, நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு எதை தேவையாக இருக்குது அதை பொறுத்து டிசைட் பண்ணுறது. எக்கனாமி பொருளாதாரத்தை பொறுத்து, பாலிட்டிக்ஸ் அரசியலை பொறுத்தும் நம்ம டிசைன் பண்ணலாம் கரிக்குலத்தை. சோஷியல் ப்ராப்ளம் சமூக பிரச்சனைகளுக்காகவும் ஒரு கரிக்குலம் டிசைன் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு சோர்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். மாரல் டாக்ட்ரின் அப்படின்றது அறநெறி கோட்பாடு. ஒரு கரிக்குலம்க்கு மாரல் டாக்ட்ரினும் நம்ம சொல்லித்தரணும் இல்லையா குழந்தைங்களுக்கு. ஒழுக்க விழுமியங்கள், கேரக்டர் ஃபார்மேஷன் நற்பண்பு வளர்ச்சி, எத்திக்கல் பிஹேவியர் அறநெறி நடத்தை, கிரேட் திங்கர்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் சிந்தனையாளர்கள் மற்றும் சமய நூல்கள் பற்றியும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலேஜ் ஆர் அறிவு சம்பந்தமானது சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். பாட அறிவு, கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல் கருத்துக்கள் மற்றும் கொள்கைகள், எசென்ஷியல் ஸ்கில்ஸ் தேவையான திறன்கள், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் பாடங்களுக்கு ஏற்ப மாறுபட்ட முறைகள் இருக்கணும். அதுவும் ஒரு சோர்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேர்னர், கற்பவரை எப்படி நம்ம கற்பவருக்கு ஏற்ற மாதிரி எப்படி நீங்கள் எடுப்பீங்க, அவங்க ஏஜை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும், அவங்களோட ஆர்வம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அவங்களோட எபிலிட்டியை பொறுத்து, அவங்களோட நீடை பொறுத்து, அதாவது தேவையை பொறுத்து, எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து, அனுபவத்தை பொறுத்து, பேக்ரவுண்ட் அவங்க என்ன மாதிரி பின்னணியில் இருந்து வராங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கரிக்குலமாக இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே தான் நம்ம சோர்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைன் டைமென்ஷன்ஸ் வடிவமைப்பு பரிமாணங்கள். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் பரப்பு. இப்போ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ மேக்ஸ் சொல்லித்தர போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம்னா அடிஷன் ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு ஆட் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் தான் சப்ட்ராக்ஷன் சொல்லி தருவாங்க, அடுத்து மல்டிப்ளிகேஷன், லாஸ்ட்டாக தான் டிவிஷன். இதுதான் கரெக்ட் ஆர்டர் ஆஃப் டாபிக்ஸ். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்ம டிசைன் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இதோட ஸ்கோப் பார்த்தீங்கன்னா பிரெத் அண்ட் டெப்த் ஆஃப் த கண்டென்ட், பாடப்பொருள்னு அகலம் மற்றும் ஆழம் அதை சொல்லுது. அப்புறம் டாபிக்ஸ், கான்செப்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ், தலைப்புகள், கருத்துக்கள் மற்றும் திறன்கள். ஆன்சர்ஸ், வாட் டு டீச், என்ன டீச் பண்ண போறீங்க, என்ன கற்பிக்க போறீங்க அப்படின்றத இந்த வடிவமைப்பு பரிமாணங்கள் இல்லைனா டிசைன் டைமென்ஷன்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ஆடிஷனுக்கு அப்புறம் சப்ட்ராக்ஷன், அந்த ப்ராப்பர் ஆர்டர் ஆஃப் த கண்டென்ட், பாடப்பொருளின் சரியான வரிசை, தெரிஞ்சதுலேருந்து தெரியாததுக்கு போகும் இந்த கரிக்குலம். இது பார்த்தீங்கன்னா அறிந்ததுலேருந்து அறியாததுக்கு, சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அடிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வி ஆர் கோயிங் டு டிவிஷன் கடைசியாக இல்லையா. ஈஸிலேருந்து டிஃபிகல்ட், எளிதிலேருந்து கடினம், கான்க்ரீட்லேருந்து அப்ட்ராக்ட், பருப்பொருள்லேருந்து கருத்து பொருள். இன்டகிரேஷன் அப்படின்றது ஒருங்கிணைப்பு, தியரியும் ப்ராக்டிக்கலையும் இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணுறோம், ஒன்றா சேர்க்குறோம், கோட்பாடு ப்ளஸ் நடைமுறையை. அது தவிர ஏற்கனவே இருக்க பழைய நாலேஜையும் புதிய அறிவையும் ஒன்றா சேர்க்குறோம், ஓல்ட் அண்ட் நியூ நாலேஜை. ஸ்கூல் லைஃப்பையும் ரியல் லைஃப்பையும் ஒன்றா சேர்க்குறோம், பள்ளியும் ரியல் லைஃப் உண்மையான நடைமுறை வாழ்க்கையும் ஒன்றா சேர்க்குறோம். ஆர்டிகுலேஷன் அப்படின்றது இணைப்பு, கனெக்ஷன் வித்தின் த சேம் கிளாஸ், ஒரே வகுப்பிற்குள் உள்ள தொடர்பு அது இருக்கும். சில சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் கனெக்டட், வெவ்வேறு பாடங்கள் கனெக்டடாக இருக்கும். ஸோ சயின்ஸில் ஒரு டாபிக் சொல்லித்தராங்கன்னா அதே இதை ஃபிசிக்ஸில் வேறு மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் ஹாரிசாண்டல் ரிலேஷன்ஷிப்புன்னு அதை தான் சொல்கிறாங்க. ஹாரிசாண்டலாக ஒரே கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பு, கண்டினியூட்டி ஒரு தொடர்ச்சி இருக்கணும், கனெக்ஷன் அக்ராஸ் கிளாஸஸ், ஒரே வகுப்பிற்கு அந்த இடையிலான தொடர்பு இருக்கும். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் நாலேஜ் போவாங்க. அடிப்படை பேசிக் தான் ஃபஸ்ட்டு. ஒரு கட்டிடத்துக்கு எப்படி பேஸ்மெண்ட் முக்கியமோ அந்த மாதிரி தான் நாலேஜும். அதுக்கப்புறம் மேம்பட்ட அறிவுக்கு போவாங்க. வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கும், செங்குத்து தொடர்பு இருக்கும், பேலன்ஸ் சமநிலை இருக்கும், ப்ராப்பர் இம்பார்ட்டன்ஸ் டு சப்ஜெக்ட்ஸ், ஆக்டிவிட்டீஸ், டைம், லேர்னர் அண்ட் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது இது பாடங்கள் மட்டும் அதிகமாக இருக்கக்கூடாது, ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக பண்ணிவிட்டு டயத்தை கம்மி பண்ணுறது இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். பாடங்கள், செயல்பாடுகள், நேரம், மாணவர் மற்றும் பாடப்பொருள் எல்லாமே. ஸோ இதுதான் இந்த டாபிக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ், அறிவை ஒழுங்கமைத்தல் அண்ட் அறிவின் வடிவங்கள். ஆர்கனைசேஷன் ஆஃப் நாலேஜ் அதாவது அறிவை ஒழுங்கமைத்தல், அதோட மீனிங் என்ன? முதல்ல லெட்டர்ஸ், நெக்ஸ்ட்டு வேர்ட்ஸ், அப்படி தானே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசிடி இல்லை அஇ சொல்லி தருவோம், நெக்ஸ்ட்டு வேர்ட்ஸு, அதுக்கப்புறம் சென்டென்சஸ்ஸு, இந்த மாதிரி தான் டீச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு நாலேஜை கொடுக்குறது, சிஸ்டமேட்டிக்காக ஆர்கனைஸ் பண்ணி நம்ம நாலேஜ் கொடுக்குறோம். ஸோ மீனிங்ஃபுல் அண்ட் சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் மேட்டர், பாடப்பொருளை அர்த்தமுள்ளதாகவும் முறையானதாகவும் அமைத்தல். இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸி லேர்னிங்காக, எளிய கற்றலுக்காக, எஃபெக்டிவ் டீச்சிங்காக, பயனுள்ள கற்பித்தலுக்காக, கிளியர் கண்டென்ட்காக, தெளிவான பாடப்பொருளுக்காக, அவாய்ட்ஸ் ரெப்படேஷன், மீளுரைத்தலை தவிர்க்கிறதுக்கு, திருப்பி சொன்னதே சொல்லாமல் இருக்கிறதுக்கு, அவாய்ட்ஸ் த லேர்னிங் கேப்ஸ், கற்றல் இடைவெளியை தவிர்க்கிறது. இது அந்த இப்போ நம்ம ஒரு வீட்டிலையே எல்லா பொருளையும் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த அறிவை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ், அறிவின் வடிவங்கள். ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன், பொதுவான வகைப்படுத்தல். ஃபஸ்ட்டு டிசிப்ளினரி நாலேஜ், ரெண்டாவது நான் டிசிப்ளினரி, மூணாவது ஸ்பெசிஃபிக் ஏரியா நாலேஜ். டிசிப்ளினரி நாலேஜ்னா என்ன? துறைசார் அறிவு, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை மட்டும் படிக்கிறது, குறிப்பிட்ட பாடத்துறையை சார்ந்த அறிவு. இப்போ மேக்ஸு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, கணிதம், அறிவியல், வரலாறு அந்த மாதிரி. நான் டிசிப்ளினரினா துறைசார் அல்லாத அறிவு, நாட் லிமிட்டட் டு த ஜஸ்ட் ஒன் சப்ஜெக்ட், ஒரு பாடத்தை மட்டும் நீங்கள் அங்கே படிக்கிறது கிடையாது. காமன் சென்ஸ், லைஃப் ஸ்கில், பொது அறிவு, வாழ்க்கை திறன்கள் இதெல்லாம் படிக்கிறீங்க. ஸ்பெசிஃபிக் ஏரியா நாலேஜ் அப்படின்னா குறிப்பிட்ட பகுதி அறிவு, ஸ்பெஷலைஸ்டு ப்ரொஃபஷனல் நாலேஜ், குறிப்பிட்ட தொழில் சார்ந்த ஒரு அறிவு உங்களுக்கு தரப்படுது. இப்போ சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் படிச்சிங்க அப்படின்னா அது கம்ஸ் அண்டர் சப்ஜெக்ட் நாலேஜ். சைக்கிள் ஓட்டி கற்றுக்கிறது எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ். அதே நீங்கள் காமன் சென்ஸை ஒரு இடத்துல யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு பேர் நான் டிசிப்ளினரி நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேஸ்ட் ஆன் அக்விசிஷனும் அறிவை பெறும் அடிப்படையிலும் நம்ம சென்சரி, எக்ஸ்பீரியன்ஷியல், டெமான்ஸ்ட்ரேட்டிவ், லாஜிக்கல், இன்ட்யூட்டிவ், ரிவீல்டு, டிஜிட்டல் இந்த மாதிரி நிறைய நாலேஜஸ் இருக்குது.
லாஜிக்கல்னா தர்க்க அறிவு, ஒரு விஷயத்த நீங்க டெமோ காட்டுறது அது விளக்க அறிவு, அனுபவம்னா எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா வருது, புலனறிவுனா சென்சஸ் பார்க்கறது கேட்கறது இது மூலமா, இன்ட்யூட்டிவ்னா உங்க உள்ளுணர்வு ஒன்று சொல்லணும், வெளிப்படுத்தப்பட்ட அறிவுனா ரிவீல் ஒரு புக்கில் ரிவீல் பண்ணப்பட்ட ஒரு நாலேஜ், டிஜிட்டல்னா வெப்ல இருந்து நீங்கள் எடுக்கிற நாலேஜ். ஆண்டர்சன்ஸ் கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம், அதில் பர்சனல் நாலேஜ், கான்செப்சுவல் நாலேஜ், ப்ரொசீஜரல், மெட்டாகாக்னிட்டிவ்னு சொல்லியிருப்பாரு. பர்சனல்னா தனிப்பட்ட அறிவு, கான்செப்ட்னா ஒரு கான்செப்ட் பற்றின உங்களுக்கு இருக்க புரிதல், ப்ரொசீஜர்னா அந்த செயல்முறை, இப்போ சயின்ஸ்லாம் வந்து ப்ரொசீஜர்ஸாக கொடுத்துருப்பாங்களா அந்த மாதிரி. மெட்டாகாக்னேட்டிவ் நாலேஜ்னா உங்கள் ஓன் திங்கிங் பற்றி உங்களுக்கு இருக்க ஒரு புரிதல் இல்லைனா அறிவு. பிஹெச் ஹர்ட்ஸ் சொன்ன 7 ஃபார்ம்ஸ் நம்ம பார்க்கலாம். கணிதம், ஃபிசிக்கல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர், ஃபைன் ஆர்ட்ஸ் பற்றி ஃபிலாசபி அண்ட் மாரல் நாலேஜ், இதான் அவர் சொன்ன அறிவு வடிவங்கள். ஸோ இதை நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் மெயினாக எக்ஸாமில் எழுதிங்கனாலே அந்த எஸ்ஏ டைப்பில் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் நாலேஜ், அறிவை ஒழுங்கமைப்பதற்கான அடிப்படை. எந்த பேஸ் பண்ணி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க நாலேஜை, எதை ஒரு பிரின்சிபல் மாதிரி எடுத்துக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கரிக்குலம் ஆப்ஜெக்டிவ்ஸ், பாடத்திட்ட நோக்கங்களை பொறுத்து, சப்ஜெக்ட்ஸ் அண்ட் லெசன்ஸை பொறுத்து, பாடங்கள் மற்றும் தலைப்புகள் பொறுத்து, கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் பொறுத்து, கருத்துக்கள் அண்ட் கொள்கைகள் பொறுத்து, ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பொறுத்து, செயல்முறை செயல்பாடுகள் பொறுத்து, லேர்னர் ஏஜ் அண்ட் டெவலப்மெண்ட் பொறுத்து, மாணவர் வயது மற்றும் வளர்ச்சி, டைம் அலாட்மெண்ட்டை பொறுத்து, நேர ஒதுக்கீடை பொறுத்து, சோஷியல் யூஸ்ஃபுல்னஸ் பொறுத்து, சமூக பயன்பாடு பொறுத்து நம்ம அறிவை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். அது இப்போ ப்ரைமரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிக்சர்ஸும் டாய்ஸ் மூலமாக நம்ம சொல்லித்தரது. அதே ஹையர் செகண்டரிக்கு போயிட்டிங்கன்னா தியரி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இல்லையா, இல்லைனா டிஸ்கஷன் பண்ணி நம்ம வந்து சொல்லித்தரலாம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஒழுங்கமைப்பு முறைகள் பார்த்தீங்கன்னா லாஜிக்கலாக ஆர்கனைஸ் பண்ணலாம். தர்க்க ரீதியான அமைப்பு, சப்ஜெக்ட், நேச்சர் அண்ட் டிஃபிகல்ட்டி, பாடத்தின் தன்மை, கடின நிலை. இது முன்னாடி நான் சொன்ன மாதிரி நோன்லேருந்து அன்னோன் போவாங்க, சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸ், எளியதுலேருந்து சிக்கலானதுக்கு, ஈஸி டு டிஃபிகல்ட், எளிதுலேருந்து கடினம், கான்க்ரீட்லேருந்து அப்ட்ராக்ட், கணக்கட்டும் டு கருத்தியல், அப்புறம் ஹோல் டு பார்ட்ஸ், முழுமையானதுலேருந்து பார்ட்டாக சொல்லித்தர ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அறிவை. சைக்காலஜிக்கல் ஆர்கனைசேஷன், உளவியல் அமைப்பு பொறுத்த வரைக்கும் இது ஏஜை பொறுத்து, இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து, டெவலப்மெண்ட்டை பொறுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க அறிவை, வயது, ஆர்வம், வளர்ச்சியை பொறுத்து. ஸோ மென்டல் டெவலப்மெண்ட் பொறுத்தும், சைல்ட் சைக்காலஜி, ஜீன் பியாஜெட் சொன்னார்ல, அதை பேஸ் பண்ணி நாலேஜை கொடுக்கறது. இப்போ 7 to 11 இயர்ஸ் சாப்பிட்ற இவங்க சாப்பாடு வந்து 0 to 2 இயர்ஸ்க்கு இருக்க குழந்தைக்கு கொடுக்க மாட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் நாலேஜும் 0 to 2 இயர்ஸ்க்கு வேறு மாதிரி சாப்பாடு கொடுப்போம், நம்ம மேஷ் பண்ணி இல்லை கொஞ்சம் மசிச்சு அந்த மாதிரி வந்து அறிவை வந்து கொடுக்குறோம் நம்ம. பியாஜெட் ஸ்டேஜஸை பொறுத்து புலன் இயக்க நிலையில், அப்புறம் முன் செயல்பாட்டு நிலை, ப்ரீ ஆப்ரேஷனல், கான்க்ரீட் ஆப்ரேஷனல், ஃபார்மல் ஆப்ரேஷனல், இதை பேஸ் பண்ணி நம்ம நாலேஜை ஆர்கனைஸ் பண்ணுறோம். கான்சென்ட்ரிக் ஆர்கனைசேஷன் அப்படின்றது மையவட்ட அமைப்பு, சேம் டாபிக் ஒவ்வொரு கிரேட் போகும்போது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், ஒரே தலைப்பு மீண்டும் மீண்டும் வரும். பிரெத் அண்ட் டெப்த் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும், சேம் தான் ஆனால் இன்னும் டீப்பாக படிப்பாங்க குழந்தைங்க, அகலம் ஆழம் அதிகரிக்கும். ஸ்பைரல் ஆர்கனைசேஷன், சுழல் அமைப்பு அப்படின்றது ஒரு ஸ்பைரல் ஸ்டார்கேஸ் மாதிரி தான். ரீவிசிட் த ப்ரீவியஸ் டாபிக், முந்தைய அறிவை மீள் பார்த்தல். ஆட் நியூ ஐடியாஸ் கிராஜுவலி, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வர்டிக்கலாக நீங்கள் வந்து டிஃபிகல்ட்டியை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் போவாங்க. புதிய கருத்துக்களை மெதுவாக சேர்த்தல், கண்டினியூஸ் ப்ராக்ரஸ், தொடர்ச்சியான முன்னேற்றம் இருக்கும் இதில். மாடுலர் ஆர்கனைசேஷன், அதாவது தொகுதி அமைப்பு அப்படின்றது செல்ஃப் லேர்னிங் யூனிட்ஸ், சுய கற்றல் தொகுதிகள் இருக்கும். ஆப்ஜெக்டிவ்ஸ், கண்டென்ட், ஆக்டிவிட்டி, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், ரிவ்யூ, இந்த மாதிரியும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட் ஏஜென்சிஸ் என்ன, அறிவை ஒழுங்கமைக்கும் முகமைகள். ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஏஜென்சியாக சொல்றது எஜுகேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ், கல்வி வல்லுநர்கள், டீச்சர்ஸ் ஆசிரியர்கள், ஹெச்எம் தலைமை ஆசிரியர், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் நிர்வாகிகள், என்சிஆர்டி, எஸ்சிஆர்டி கரிக்குலம் கம்யூனிட்டிஸ் பாடத்திட்ட குழுக்கள், இவங்க தான் இம்பார்ட்டன்ட் ஏஜென்சிஸ். இப்போ என்சிஆர்டி நேஷ்னல் கரிக்குலம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எஸ்சிஆர்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் கரிக்குலம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. டீச்சர் வந்து அதை கிளாஸ் ரூமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அது என்ன கரிக்குலமோ அதை பொறுத்து. என்சிஆர்டினா என்சிஆர்டி எடுப்பாங்க, எஸ்சிஆர்டினா எஸ்சிஆர்டி எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஏஜென்சிஸ், இவங்க தான் அந்த கரிக்குலத்தை
ஒழுங்கமைச்சு கொண்டு வராங்க. என்சிஆர்டி ரோல், அதோட பங்கு நம்ம பார்க்கலாம். நேஷனல் கரிக்குலம் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். இது வந்து நேஷனல் கரிக்குலம் ப்ரிப்பரேஷன், டெக்ஸ்ட் புக் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எஜுகேஷனல் ரிசர்ச் பண்ணுவாங்க, டீச்சர் ட்ரைனிங் கொடுப்பாங்க, செமினார் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. தேசிய பாடத்திட்ட தயாரிப்பு, பாடநூல் தயாரித்தல், கல்வி ஆராய்ச்சி, ஆசிரியர் பயிற்சி, கருத்தரங்கு மற்றும் பயிலரங்கு, கற்பித்தல் பொருட்கள் இதெல்லாமே பண்ணுவாங்க. எஸ்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கரிக்குலம், இவங்க நேஷனல் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா இவங்க ஸ்டேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கான டெக்ஸ்ட் புக் அண்ட் கைட் புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவாங்க, பாடநூல் மற்றும் வழிகாட்டிகள். மாநில பாடத்திட்ட தயாரிப்பு பண்ணுறது இவங்க. மாநில லெவலில் கொஷின் பேங்க்ஸ், வினா வங்கிகள், டீச்சர் ட்ரைனிங் கொடுக்கறது, ஆக்ஷன் ரிசர்ச், செயல் ஆராய்ச்சி, மானிட்டரிங் த டயட் நிறுவனங்களை மேற்பார்வை, இதெல்லாம் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் ரோல், ஆசிரியரின் பங்கு என்ன? அண்டர்ஸ்டாண்ட் த லேர்னிங் நீட்ஸ், மாணவர் தேவைகள் அறிதல், இம்ப்ளிமெண்ட் த கரிக்குலம், அது என்சிஆர்டியாக இருந்தாலும் சரி எஸ்சிஆர்டியாக இருந்தாலும் சரி, பாடத்திட்ட நடைமுறைப்படுத்தணும். ஆர்கனைஸ் த லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ், கற்றல் செயல்பாடுகளை அமைத்தல், எவால்வேட் த லேர்னிங், கற்றலை மதிப்பிடுதல், கிவ் த ஃபீட்பேக், பின்னூட்டம் வழங்குதல், கண்டக்ட் ஆக்ஷன் ரிசர்ச், செயல் ஆராய்ச்சி செய்தல், சஜஸ்ட் த கரிக்குலம் இம்ப்ரூவ்மெண்ட், பாடத்திட்ட மேம்பாட்டை உண்டு பண்ணுதல். ஸோ இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஏஜென்சிஸோட இது. நெக்ஸ்ட் கமிங் டு த இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் தியரிஸ் ஆர் அப்ரோச்சஸ் ஆஃப் கரிக்குலம் டிசைன், பாடத்திட்ட வடிவமைப்பு அணுகுமுறைகள். 3 மெயின் அப்ரோச்சஸ், அணுகுமுறைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் சென்டர்ஸாக ஒரு கரிக்குலம் இருக்கிறது, வெறும் சப்ஜெக்டே மெயின் ஃபோக்கஸாக. ஸோ கரிக்குலம் ஆர்கனைஸ்ட் அரவுண்ட் ஒன்லி த சப்ஜெக்ட்ஸ், பாடங்களை மையமாக கொண்டு அமைத்த பாடத்திட்டம். இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் சென்டர்டாக இருக்கும், பாட மையம், டீச்சர் சென்டர்ட், ஆசிரியர் மையமாக இருக்கும், ஃபிக்ஸ்டு சிலபஸ் தான், நிலையான பாடத்திட்டம், டெக்ஸ்ட் புக் பேக்ஸ், வெறும் டெக்ஸ்ட் புக் தான் சொல்லி தருவாங்க, ரிட்டனாக தான் எக்ஸாம்ஸ் இருக்கும், நாலேஜ் தான் மாஸ்டரி, பாட அறிவு தேர்ச்சி அதை தான் செக் பண்ணுவாங்க. இதோட மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கணும், முறையான அறிவு, ஈஸி டு ஆர்கனைஸ், எளிதாக அமைக்கலாம், ஈஸி டு எவாலுவேட், எளிய மதிப்பீடு. ஆனால் இதுக்கு சில நெகட்டிவும் இருக்குது. லேர்னர் இன்ட்ரெஸ்ட், ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லித்தரதை அந்த குழந்தைக்கு பிடிக்குதா, ஆர்வம் இருக்கான்றதை நம்ம பார்க்குறதே கிடையாது. மாணவர் ஆர்வம் வந்து இங்கே புறக்கணிக்கப்படுது. இட் இஸ் இக்னோர்ட். ஒன்லி மெமரைசேஷன், மனப்பாட கல்வி முறை இது. ஆக்சுவலாக லெஸ் லைஃப் கனெக்ஷன், வாழ்க்கை தொடர்பு குறைவு, ரியல் லைஃப் கனெக்ஷன் இருக்காது. நெக்ஸ்ட் கம்மிங் டு த லேர்னர் சென்டர், இங்கே வந்து லேர்னர் தான் மெயின் ஃபோக்கஸ், கற்பவர் தான் மைய அணுகுமுறை. கரிக்குலம் எப்படி இருக்குன்னா லேர்னர் நீட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து, மாணவர் தேவை மற்றும் ஆர்வங்களை பொறுத்து அமைந்த ஒரு கரிக்குலம். இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சைல்ட் சென்டராக இருக்கும், குழந்தை தான் மையம், லேர்னிங் பை டூயிங்லாம் நிறைய இருக்கும், செய்து கற்றல், ஆக்டிவிட்டி பேஸ்டு, செயல்பாடு அடிப்படையாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ரொம்ப ரிஜிடாக இருக்கும், வேணால் மாற்றிக்கலாம், நெகிழ்வான பாடத்திட்டம், டீச்சர் ஆஸ் கைட், டீச்சர் வந்து ஒரு வழிகாட்டியாக மட்டும்தான் இருப்பாங்க. தனிநபர் வேறுபாடு, அதாவது இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ், ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி லேர்ன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சொல்லித்தரலாம். இட் டெவலப்ஸ் த இன்ட்ரெஸ்ட், அதுதான் ஃபஸ்ட்டு நன்மை ஆர் மெரிட். ஆர்வத்தை வளர்க்கிறது, ஆக்டிவ் லேர்னிங், செயலில் கற்றல், கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல், பர்சனல் டெவலப்மெண்ட், ஆளுமை வளர்ச்சி, இதெல்லாம் ப்ளஸ். இதில் இருக்க மைனஸ் என்னன்னு பார்க்கலாம். டிஃபிகல்ட்டி இன் லார்ஜ் கிளாஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பெரிய வகுப்புகள் கடினம், டைம் கன்சியூமிங், அதிக நேரம், ரிக்வயர்ட் ட்ரெயின் டீச்சர்ஸ், பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து இதுக்கு தேவை. நெக்ஸ்ட் கம்மிங் டு த லாஸ்ட், ப்ராப்ளம் சென்டர், சிக்கல் மைய அணுகுமுறை அப்படின்றது கரிக்குலத்தை ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம் வச்சோ சோஷியல் ப்ராப்ளம் வச்சோ டிசைன் பண்ணுறது, உண்மை வாழ்க்கை மற்றும் சமூக சிக்கல்களை மையமாக கொண்ட பாடத்திட்டம். இதோட ஃபீச்சர்ஸ் ஒரு அம்சங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் லைஃப் ப்ராப்ளம் பேஸ்டாக இருக்கும், வாழ்க்கை சிக்கல்கள், சோஷியல் இஷ்யூஸ், சமூக பிரச்சனைகள், ப்ராப்ளம் சால்விங், சிக்கலை எப்படி தீர்க்கிறது, கிரிட்டிக்கல் திங்கிங், விமர்சன சிந்தனை, இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச், அதாவது பல்துறை அணுகுமுறை, கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், சமூக பங்கேற்பு இதில் நிறைய இருக்கும். இதோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் ஓரியன்ட் லேர்னிங் குழந்தைங்களுக்கு கிடைக்கும், அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்பு, வாழ்க்கை சார்ந்த கற்றல், ப்ராப்ளம் சால்விங், சிக்கல் தீர்க்கும் திறன், கிரியேட்டிவ் திங்கிங், படைப்பு சிந்தனை எல்லாமே வளரும். ஆனால் இதில் சில மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், டிஃபிகல்ட் டு ஆர்கனைஸ், ஒழுங்கமைத்தல் வந்து கடினம், நிறைய ரிசோர்ஸ் இதுக்கு நம்ம தேவை, அதிக வளங்கள் தேவை, டிஃபிகல்ட் இன் எவாலுவேஷன், மதிப்பீடு வந்து ரொம்ப
கடினம். ஒரு ரிட்டன் டெஸ்ட் மாதிரி ஒரு கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி ஒரு எக்ஸாம் நடத்தி நம்ம அசஸ் பண்ண முடியாது இதை. ஏன்னா இது எல்லாமே ரியல் லைஃப் ப்ராப்ளம், அதுக்கான சொல்யூஷன் என்ன, அந்த மாதிரி ப்ராஜெக்ட் மாதிரி தருவாங்க. அந்த மாதிரி ஒரு கரிக்குலமாக இருக்கும். இப்போ டெக்ஸ்ட் புக் மட்டும் பேஸ் பண்ணி இப்போ சயின்ஸ் மட்டும் சொல்லித்தராங்க அப்படின்னா, டெக்ஸ்ட் புக்கிஷாக இருக்குன்னா அது வந்து சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலம். அதே ஸ்டூடெண்ட்டை இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இருந்தால் அது வந்து லேர்னர் சென்டர். இப்போ கார்டனிங் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி வாட்டர் வேஸ்டேஜுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கரிக்குலம் இருந்தால் அது ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம். ஸோ சப்ஜெக்ட் சென்டர்ட் அப்படின்றது வாட் டு டீச் தான் மெயின் ஃபோக்கஸ், என்ன கற்பிக்க வேண்டும். லேர்னர் சென்டர்ஸ் வந்து ஹூ லேர்ன்ஸ், யார் கற்கிறார் என்பது தான் மெயின் ஃபோக்கஸ். ப்ராப்ளம் சென்டர்ஸ் வந்து ஒய் அண்ட் லைஃப் யூஸை கொண்டு வரது, ஏன் வாழ்க்கை பயன்பாடு என்ன அப்படின்னு சொல்லித்தரது தான் இந்த கரிக்குலம். That's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வராமல் போகலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் வேணும்னா டெலிகிராம் சேனலை விசிட் பண்ணுங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.